இன்றைக்கி டே 5 டைலரிங் கிளாஸில் ஒரு அலோ ப்ளவுஸில் இன்ச் டேப் வச்சுட்டு எப்படி நம்ம கரெக்டாக மார்க்கிங் பண்ணி ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்துட்டு நீங்கள் ஒரு ஆளை நிற்க வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னாலும் இதே மெத்தட் தான். வீடியோ வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் அலோ ப்ளவுஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அலோ ப்ளவுஸ் சப்போஸ் உங்களுக்கு நல்லா சுருக்கமாக இருக்குது அப்படின்னா அதை நல்லா வந்துட்டு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த அளவுகள் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக வரும். சுருக்கமாக இருந்தது அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சஸ் 1/4 இன்ச்சஸ் கொஞ்சம் கூட்ட குறைய வந்துட்டு வந்துடும். நம்ம அலோ ப்ளவுஸை வச்சு நீங்கள் அப்படியே மார்க்கிங் பண்ணுறதை விட இன்ச் டேப் மூலியமாக நீங்கள் ஒவ்வொன்றுமே நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் பண்ண போகும்போது உங்கள் ப்ளவுஸ் வந்துட்டு எங்கேயுமே உங்களுக்கு கொஞ்சம் கூட லூஸே விழுகாது. ப்ளவுஸ் வந்துட்டு ஃபிட்டிங் அவ்வளோ அழகாக இருக்கும். உங்கள் அலோ ப்ளவுஸ் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கோ அதே அளவுக்கு நீங்கள் தச்ச ப்ளவுஸும் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நான் 2x2 தான் நான் வந்துட்டு 1 மீட்டர் கிளாத்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் 80 பாயிண்ட் ப்ளவுஸ் பிட் வந்துட்டு வாங்காமல் 1 மீட்டர் வந்துட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு காட்டன் மெட்டீரியலே வந்துட்டு கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு மொத்தமாக ஒரு 12 மெஷர்மெண்ட் வந்துட்டு நமக்கு தேவைப்படும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதை அப்படியே நீங்கள் ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க. பேசிக் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட், ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸுடைய உயரத்தை நீங்கள் எடுக்கணும். அதுக்கப்புறமா கழுத்துடைய ஓப்பனை நீங்கள் வந்துட்டு எடுத்து எழுதணும். அது இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 12 பாயிண்ட்டையும் பார்த்து கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் நேராக வந்துட்டு எழுதணும். ஒன்று கூட நீங்கள் மாற்றி எழுதக்கூடாது. நான் எப்படி ஃபஸ்ட்டு முழு உயரம் எழுதியிருக்கேன், அதுக்கப்புறம் கழுத்துடைய ஓப்பன், அதுக்கப்புறம் ஷோல்டர், அதுக்கப்புறம் ஆர்முடைய உயரம், அதுக்கப்புறம் பாடி சுற்றளவு இருக்குல்ல, இதே மாதிரி நீங்கள் நேராக எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு எழுதணும். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அலோ ப்ளவுஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட்டு நம்ம ரெடி அலவன்ஸ் மார்க்கை தான் நம்ம வந்துட்டு எழுதணும். அதுக்கப்புறமா தான் அது கூட நம்ம எந்த இடத்துல 1/2 இன்ச்சஸ் கூட்டணும், எந்த இடத்துல 1/4 இன்ச்சஸ் வந்துட்டு கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு நெக்ஸ்ட்டு தான் வந்துட்டு நான் சொல்லுவேன். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அலோ ப்ளவுஸில் என்னென்ன அளவுகள் இருக்கோ அதை வந்துட்டு கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் எழுதிக்கணும், ஓகேவா? நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட அடுத்தடுத்து கமெண்டில் கேட்ட ஒரே விஷயம், அலோ ப்ளவுஸில் எப்படி நாங்கள் அளவெடுத்து கட்டிங் பண்ணுறது, அதே நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சொல்லி தான் இன்ஸ்டாவிலே இருக்கட்டும் யூடியூப்லேயும் இருக்கட்டும் அடுத்தடுத்து வந்த கமெண்ட் வந்துட்டு அதுதான். அதனால தான் நான் வந்துட்டு சொல்கிறேன், அலோ ப்ளவுஸில் இப்போ நான் எப்படி நான் வந்துட்டு வச்சு அளவெடுக்கணும் இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்துட்டு அளவெடுங்க. ஃபஸ்ட்டு ப்ளவுஸை 2 பாதியும் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. இப்போ ஷோல்டரில் சென்டரில் இன்ச் டேப் வச்சுக்கணும். அதை அப்படியே டேரெக்டாக நேராக வச்சு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ப்ளவுஸில் கரெக்டான ஹைட்டு 13 இன்ச்சஸ் வருது. அது அப்படியே நீங்கள் முழு உயரம் சொல்லிட்டு எழுதிருந்தீங்க இல்லையா, அந்த இடத்துல 13 இன்ச்சஸ் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கழுத்துடைய ஓப்பன் வந்துட்டு 38 சைஸ் ப்ளவுஸ் வரைக்குமே நம்ம 2.5 இன்ச்சு வச்சு தாராளமாக தைக்கலாம், கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஷோல்டர் வந்துட்டு நான் மார்க்கிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடம் கரெக்டாக ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணி முடியுது இல்லையா ஷோல்டர், அது வரைக்கும் நமக்கு 2.5 இன்ச்சஸ் இருக்குது. இது வந்துட்டு ரெடி அலவன்ஸ் தான். நான் தையலுக்காக இன்னும் நான் மார்க்கிங் பண்ணலை. கரெக்டாக நமக்கு 2.5 இன்ச்சஸ் இருக்குது ரெடி அலவன்ஸ். அதையும் வந்துட்டு ஷோல்டர்னு எழுதியிருக்கோம்ல, இதுக்கு நேராக நீங்கள் அந்த 2.5 இன்ச்சஸை கரெக்டாக வந்துட்டு எழுதிக்கோங்க. உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் ஜூம் பண்ணி கிட்ட வச்சு நான் எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. இப்போ நம்ம ஆர்முல் லென்த் வந்துட்டு நம்ம எடுக்க போகிறோம். நம்ம கரெக்டாக ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துலேருந்து இன்ச் டேப் வச்சுட்டு கீழே இடுப்பு சுற்றளவு இருக்குல்ல, அந்த உயரம் கீழே எந்த இடத்துல கரெக்டாக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இன்ச் டேப் வச்சு இந்த மாதிரி பாருங்கள். கரெக்டாக நமக்கு 7.25 இன்ச்சஸ் வருது. அந்த 7.25 கரெக்டாக நீங்கள் ஆர்முல் உடைய உயரம் சொல்லிட்டு எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் வந்துட்டு எழுதிருங்க. அதுக்கப்புறமா பாடி சுற்றளவு இப்போ இந்த ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து இந்த எண்டில் வந்து முடியணும். ப்ளவுஸ் வந்துட்டு அகலப்படுத்தி வைக்கக்கூடாது, கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி விரித்து வச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி இன்ச் டேப்பை இந்த ஸ்டார்டிங்கில் வச்சு அந்த எண்டில் வந்து வச்சுருக்கிறேனோ இதே மாதிரியே வச்சு பாருங்கள். கரெக்டாக நமக்கு 19 இன்ச்சஸ் வருது. அதுக்கப்புறமேட்டு இடுப்பு சுற்றளவு இருக்குது இல்லையா, இது வந்துட்டு பாருங்கள், இந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் உங்களுக்கு என்ன அலவன்ஸ் வருதோ கரெக்டாக வச்சு பாருங்கள். 1/2 இன்ச்சஸ் 1/4 இன்ச்சஸ் கூட்டக்கூடாது. என்ன அலவன்ஸ் வருதோ அதை எடுத்து நீங்கள் இடுப்பு சுற்றளவு மார்க்கிங் பண்ணோம்ல, அந்த இடத்துல வந்து மார்க்கிங் பண்ணிடுங்க. அதே மாதிரி கழுத்துடைய உயரத்தை இந்த மாதிரி சென்டரில் நான் எப்படி
அப்புறம் இன்ச் டேப் வச்சு பார்த்துருக்கேன். இதே மாதிரி நீங்களும் இன்ச் டேப் வச்சுட்டு இந்த சென்டரில் உங்களுக்கு எந்த அளவுக்கு உயரம் வந்திருக்கோ அந்த உயரத்தை எடுத்து தான் நீங்கள் பேக்கில் பின் கழுத்து உயரம் சொல்லிட்டு எழுதியிருப்போம் இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் எழுதணும். மேலேருந்து பார்க்கறத விட நீங்கள் கீழேருந்து பார்த்து அந்த கழுத்துடைய உயரத்தை நீங்கள் கரெக்டாக நீங்கள் மார்க்கிங் பண்ணி கட்டிங் பண்ணி தைக்க போகும்போது ஃபினிஷிங் பண்ணி நீங்கள் போட்டு பார்க்க போகும்போது அதோடைய கழுத்துடைய உயரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அலோ ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அது அப்படியே கரெக்டாக இருக்கும். இப்போ அதுக்கப்புறமேட்டு ப்ளவுஸில் கொக்கிப்பட்டி தைச்சிருப்போம் இல்லையா, அந்த பக்கெட்டு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா ஷோல்டரை இந்த மாதிரி நீங்கள் 2ஆக மடிச்சுக்கோங்க. மடித்ததை இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம இப்போ இன்ச் டேப் வைக்க போகிறோம். இது மெயினாக நீங்கள் கரெக்டாக பாருங்கள். இதில் நீங்கள் சின்னதாக ஒரு ஃபால்ட்டு பண்ணால் கூட உங்களுக்கு ப்ளவுஸில் கப் ஷேப்பில் ஃபால்ட் வந்துடும். இப்போ நான் மேலாப்பில் இன்ச் டேப் வச்சு அந்த நிப்பிள் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு கரெக்டாக இன்ச் டேப் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கேன். அந்த சென்டர் டாட் தச்சு உள்ளே வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ் முடிச்சிருப்பாங்க. அது வரைக்கும் நமக்கு ஃபுல் ஹைட்டு எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். நமக்கு இந்த ப்ளவுஸில் 13.5 இன்ச்சஸ் வந்துட்டு கரெக்டாக வந்திருக்கு. சில ப்ளவுஸில் 13.5, 14, 12, 11 கூட வரும். அதனால அந்த டாட்டுடைய உயரம் ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ உயரம் இருக்கோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஆமுல் ரவுண்டு மேலே ஷோல்டர்லேருந்து அந்த ரவுண்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த ரவுண்ட் ஆன்சர் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். நமக்கு 9 இன்ச்சஸ் வருது. இந்த 9 இன்ச்சஸ் வந்துட்டு நீங்கள் அந்த நோட்டில் வந்துட்டு எழுதிக்கோங்க. இது வந்துட்டு ஆமுல் ரவுண்டுடைய ஆன்சர். ஓகேவா? கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எடுக்கக்கூடிய அலவன்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து நேராகவே எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் கையுடைய உயரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உயரம் வேணுமோ அதை வந்துட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கையுடைய அகலம், ஓகேவா, அந்த கையுடைய அகலம் எந்த அளவுக்கு உங்களுக்கு உயரம் வேணுமோ அந்த உயரம் உங்களுக்கு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல எக்ஸாக்டாக அந்த இன்ச் டேப் வச்சுட்டு நீங்கள் அந்த அலவன்ஸ் எடுத்து நீங்கள் மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம எப்படி அலவன்ஸ் எடுக்கிறது சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. இப்போது ப்ளவுஸுடைய முழு உயரம் நமக்கு 13 இன்ச்சஸ் வந்தது. இதோட ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச்சஸ் சேர்க்க போகிறோம். இந்த 1/2 இன்ச்சஸ் எதுக்கு அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஷோல்டர் மேலே பிடிச்சி தப்போம் இல்லையா, இதுக்காக வேண்டி ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்துட்டு நம்ம மேலே சேர்க்கணும். ஓகேவா? இப்போ 1/2 இன்ச்சஸ் சேர்த்தாச்சு. இது கூட இன்னொரு 1.5 இன்ச்சஸ் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணணும். இது எதுக்காக அப்படின்னா, ப்ளவுஸில் பேக்கில் இடுப்பு சுற்றளவு இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம கீழே அப்படியே மடித்து தைச்சிருப்போம். தெரியுதா? இந்த இடத்துக்கு நம்ம மடித்து தைக்கிறதுக்கு எக்ஸாக்டாக நீங்கள் வந்துட்டு ஒரு 1.5 இன்ச்சஸ் விடணும். அதுதான் வந்துட்டு அந்த 1.5 இன்ச்சஸ். டோட்டலாக நீங்கள் இதே மாதிரி உங்கள் ப்ளவுஸ் ஹைட்டை விட மேலே ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சஸும் அதே மாதிரி கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சஸும் விடணும். விட்டுட்டு நீங்கள் கட்டிங் பண்ணாதான் நீங்கள் தச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ரெடி அளவுடைய ப்ளவுஸ் 13 இன்ச்சஸ் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் விடாமல் தச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்கள் அளவு ப்ளவுஸ் 13 இன்ச்சஸ் இருக்காது, 13 தான் இருக்கும். அதனால் நீங்கள் கட்டிங் போடும்போது உங்களுடைய கட்டிங்கை நீங்கள் கரெக்டாக போட்டால் மட்டும்தான் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? கழுத்துடைய ஓப்பன் வந்துட்டு நீங்கள் எந்த இதுவும் பண்ண வேண்டாம். அந்த 2.5 இன்ச்சஸ் அப்படியே வச்சோம் அப்படின்னா நமக்கு தச்சு முடிச்சதுக்கப்புறம் 2.25 இன்ச்சஸ் வரும். அது வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஷோல்டர் பார்க்கலாமா? இப்போ ஷோல்டரில் ஒன் சைடு வந்து பாருங்கள் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணணுமா, அதுக்காக வேண்டி ப்ளஸ் போட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 1/2 இன்ச்சஸ் நம்ம ஆட் பண்ணணும். இது எதுக்குன்னா இன்னொரு சைடு நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம அந்த நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக வேண்டி. சப்போஸ் உங்களுக்கு 1/2 இன்ச்சஸ் வேணாம், நான் ஒரு 1/4 இன்ச்சஸ்லேயே நான் வந்து நெக்கை ஃபினிஷ் பண்ணிடுவேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 1/4 இன்ச்சஸ் மட்டும் வச்சுட்டு நீங்கள் மார்க்கிங் பண்ணிக்கலாம். இல்லை நான் பிக்னஸ் என்னால் ஒரு 1/4 இன்ச்சஸில் என்னால் வந்துட்டு கரெக்டாக ஆக்கிவிட்டு தைக்க முடியாது அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச்சஸ் விட்டுட்டு நீங்கள் தைக்க போகும்போது கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சஸை நீங்கள் உள்ளடக்கி கரெக்டாக தைச்சி முடிச்சிடணும். அந்த ரெடி அளவு ஷோல்டர் வந்துட்டு நமக்கு அந்த 2 இன்ச்சஸ் கரெக்டாக வரணும். அதே மாதிரி ஆமுல் உயரம், ஆமுளுடைய உயரம் நமக்கு 7.25 இன்ச்சஸ் வந்தது இல்லையா, இது கூட வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ் சேர்க்கணும். இப்போ அந்த 1/2 இன்ச்சஸ் வந்து எதுக்கு அப்படின்னா, இப்போ ஆமுடைய உயரம் நம்ம கரெக்டாக எடுத்துருக்கோமா, இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சஸ் இந்த மாதிரி மேல் நோக்கி தான் நம்ம வந்துட்டு மார்க்கிங் பண்ணணும். இது எதுக்காக 1/2 இன்ச்சஸ் நான் எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் ப்ளவுஸை ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். உள்ளே வந்துட்டு நம்ம ஸ்லீவ் இந்த மாதிரி ஜாயின் பண்ண போகும்போது இதுக்குள்ளே வந்துட்டு நமக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் கிளாத் வந்துட்டு உள்ளடிக்கு போயிடும். அப்படி போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஆம் லென்த் வந்துட்டு கம்மியாயிரும். அந்த மாதிரி கம்மியாகாமல் இருக்கணும். அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுகளும் கரெக்டாக வரணும் அப்படின்னா
நமக்கு தையலுக்காக வேண்டி எல்லா இடத்துலையுமே ஒரு 1/2 இன்ச்சஸ் 1/4 இன்ச்சஸ் வந்துட்டு விடணும். அது எந்தெந்த இடத்துல கரெக்டாக விடணுமோ அந்தந்த இடத்துல தான் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக மென்ஷன் பண்ணி விடணும். எல்லா இடத்துலையும் கிடையாது. கரெக்டாக கவனித்து வந்து பாருங்கள். எந்த இடத்துல நான் எவ்வளோ விடுறேன் என்னன்னு சொல்லிட்டு வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க தயவுசெய்து. இப்போ பாடி சுற்றளவு நமக்கு ஒன் சைடு 19 இன்ச்சஸ் வந்தது. அதை 2 சைடும் சேர்க்கணும். ப்ளஸ் இன்னொரு 19 சேர்த்துருக்கேன். இதை இப்போ நம்ம 4ஆல் டிவைட் பண்ணணும். 2 சைடும் நம்ம 19 + 19 வந்துட்டு சேர்த்துருக்கோம். இது வந்துட்டு நம்ம ஃபுல் பாடி சுற்றளவு ஓகேவா. சேர்த்தோம் அப்படின்னா கூட்ட போகும்போது நமக்கு 38 வருது. இப்போ இந்த 38ஐ நம்ம 4ஆல் டிவைட் பண்ண போகும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருதோ இதுதான் வந்துட்டு நமக்கு ஒன் சைடு இருக்கக்கூடிய பாடி சுற்றளவுடைய ஆன்சர் ஓகேவா. இப்போ நமக்கு வந்துட்டு 9 இன்ச்சஸ் வரும். எப்போவுமே நமக்கு 9, 10 அந்த மாதிரி வந்துட்டு வராது. 9.25, 9.5, 9.25 இந்த மாதிரி தான் வந்துட்டு வரும். அக்யூரேட்டாக வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நமக்கு 9 இன்ச்சஸ் வரும், 36 சைஸ் ப்ளவுஸ் தான் வரும் அப்படின்லாம் இல்லை. கூட குறைச்சி தான் வரும். அதுக்கப்புறம் ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ் வந்துட்டு நம்ம சீம் அலவன்ஸ்க்கு விடணும். சீம் அலவன்ஸ் அப்படின்னா பக்கத்தில் நம்ம தைக்கிறதுக்கு 3 தையல் போட்டு எக்ஸ்ட்ரா துணி விடுவோம் இல்லையா, இதுதான் வந்துட்டு அந்த சீம் அலவன்ஸ். கண்டிப்பாக அக்யூரேட்டாக நம்மளுடைய ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸில் நம்ம பாடி செட்டலுக்கு மார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் சீம் அலவன்ஸ் சொல்லிட்டு நீங்கள் 1.5 இன்ச்சஸ் விடணும். அதுக்கப்புறமா இடுப்பு சுற்றளவு இது வந்து நம்ம ஒன் சைடு தான் வந்து பார்த்தோம். 16 இன்ச்சஸ் வந்தது. அதை 2 தடவை நீங்கள் ப்ளஸ் பண்ணி கூட்டணும். கூட்ட போகும்போது நமக்கு 32 வரும். இதை 4ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8 இன்ச்சஸ் வரும். இந்த 8 இன்ச்சஸோட ப்ளஸ் 1 இன்ச்சு நம்ம வந்துட்டு ஆட் பண்ணணும். இது எதுக்குன்னா நம்ம பேக் சைடு ப்ளவுஸில் நம்ம டாட் பிடிப்போம் இல்லை, 2 பக்கட்டுமே. ஒரு பக்கத்து நமக்கு 1/2 இன்ச்சஸ் போகும். இங்கிட்டு 1/4 இன்ச்சஸ், அங்கிட்டு 1/4 இன்ச்சஸ். அதே மாதிரியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம பிடிக்கணும். இந்த பக்கத்து 1/4 இன்ச்சஸ், அந்த பக்கத்து 1/4 இன்ச்சஸ் சொல்லிட்டு மொத்தமாக டோட்டலாக நமக்கு வந்துட்டு 1 இன்ச்சஸ் தேவைப்படும். அதையும் விட்டுட்டு பக்கத்துலேயே இன்னொரு 1.5 இன்ச்சஸ் விடணும். இது வந்துட்டு நமக்கு சீம் அலவன்ஸ். ப்ளவுஸில் சைடில் இந்த மாதிரி கேப்பு விடணும் இல்லையா, 3 தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி விடுவோம் இல்லையா, இதுதான் வந்துட்டு அந்த சீம் அலவன்ஸ் ஓகேவா. இதுக்கும் சேர்த்து நம்ம 1.5 இன்ச்சஸ் வந்துட்டு கரெக்டாக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் ப்ளவுஸுடைய முன்கழுத்து உயரம் உங்களுக்கு 6 இன்ச்சஸ் இல்லைன்னா 7 இன்ச்சஸ் இந்த மாதிரி எவ்வளோ ஹைட் இருக்கோ அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சஸ் வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம மடித்து தச்சு திருப்ப போகும்போது அதோடைய ரெடி அலவன்ஸ் நமக்கு கரெக்டாக வந்துடும். எக்ஸாக்டாக நீங்கள் அதே அலவன்ஸ் 6 இன்ச்சஸ் ஹைட்டே வச்சு தைச்சிங்க அப்படின்னா கிராஸ் பீஸ் கொடுத்து நீங்கள் தைச்சது முடிச்சதுக்கப்புறமேட்டு கீழே இறங்கி 6 வரைக்கும் வந்துடும். அப்போ அந்த கழுத்து வந்துட்டு ரொம்ப லூஸ் ஆயிரும். அதனால தான் சொல்கிறேன், ரெடி அலவன்ஸை விட கழுத்துடைய உயரத்தில் நம்ம 1/4 இன்ச்சஸ் வந்துட்டு கம்மி பண்ணணும். அதுக்கப்புறம் பின் கழுத்துடைய உயரத்தில் கீழேருந்து வந்து பார்த்தோம் இல்லையா, இது வந்துட்டு 4.5 இன்ச்சஸ் இருக்குது. இதில் வந்துட்டு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சஸ் நம்ம மேல் நோக்கி விடணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம தச்சு முடிச்சதுக்கப்புறமேட்டு இதை வந்துட்டு ஜாயின் பண்ணி இந்த மாதிரி மடிச்சுட்டு வச்சுக்கோங்க, ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்துட்டு கம்மி ஆயிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இதுக்கு மேலே நம்ம ஒரு 1/2 இன்ச்சஸ் எக்ஸாக்டாக நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதில் நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம மடித்து தைச்சதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அளவு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு நமக்கு உயரம் இருக்கோ அந்த அளவுக்கு உயரம் வந்துட்டு நமக்கு கரெக்டாக வந்துடும் ஓகேவா. இந்த மாதிரி தான் வந்துட்டு கழுத்துடைய உயரத்தை நீங்கள் கரெக்டாக குறிப்பிடணும். அதுக்கப்புறம் சென்டர் டாட்டுடைய உயரம் இது வந்து நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும், நான் நெக்ஸ்ட்டு வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டு ஆமுல் சுற்றளவுக்கு நமக்கு 9 இன்ச்சஸ் வந்தது இல்லையா, இந்த 9 இன்ச்சஸை நீங்கள் அப்படியே தான் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் கையுடைய உயரம் ஸ்லீவ் வந்துட்டு மேலாப்பில் நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராட்டாக நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு ஒரு 1 இன்ச்சஸ் கீழே வந்து நம்ம ஸ்லீவை மடித்து தைக்கணும் இல்லையா, அதுக்காக வேண்டி 1 இன்ச்சஸ் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ டோட்டலாக நமக்கு 8 இன்ச்சஸ் வரும். அதுக்கப்புறமா கையுடைய ரவுண்டு 6 இன்ச்சஸ் வந்திருக்கு. இதை அப்படியே நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 13 இன்ச்சஸ் சொன்னேன் இல்லையா, சென்டர் டாட்டுடைய உயரம் வந்துட்டு 13 இன்ச்சஸ் சொன்னேன் இல்லையா, அது வந்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ராயிங் பண்ணியே காட்டுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம 13 இன்ச்சஸ் இந்த இடத்துல நம்ம வந்துட்டு எழுதிக்கலாம்.
இப்போ எப்படி எக்ஸாக்டாக 13, 12, 11, 14, 15 ஏன் சம்டைம் 16 வரைக்கும் கூட போகும். அது எப்படி வந்துட்டு 16 இன்ச்சஸ் வரைக்கும் போகுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். சப்போஸ் இதுலேயும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் கேளுங்க. மறுபடியும் நான் அதுக்கு தனியாகவே வேணுனாலும் வீடியோ போடுறேன். ஓகேவா? இப்போ நம்ம ஷோல்டர் பிடிச்சி தைக்கணுமா, அதுக்கு வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ். இப்போது சென்டர்லேருந்து கீழே வரைக்கும் நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டதுக்கு அப்புறமேட்டு இப்போ நமக்கு ஷோல்டர்லேருந்து நிப்பிள் பாயிண்ட் உயரும். நிப்பிள் பாயிண்ட் உயர வரைக்கும் நமக்கு ஒரு 10 இன்ச்சஸ் வரும். ஓகேவா? இப்போ அந்த 10 இன்ச்சஸ் வந்துருச்சா, நிப்பிள் பாயிண்ட் உயர வரைக்கும் இப்போ நமக்கு ஒரு 10 இன்ச்சஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஒரு டாட்டு ட்ரையாங்கிள் மாதிரி வரும் சென்டர் டாட்டு. இப்போ அதுக்கு அந்த டாட்டுடைய உயரம் நம்ம வந்துட்டு ஒரு 2 இன்ச்சஸ் கம்பல்சரி கொடுக்கணும். இப்போ வந்துட்டு அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வரும். சில பேருக்கு 2, சில பேருக்கு 3, 4லாம் வரும். இந்த அளவு ப்ளவுஸில் நமக்கு 2 இன்ச்சஸ் வந்திருக்கு. அதனால் 2 இன்ச்சஸ் நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ நம்ம ட்ராயிங் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு கீழே வந்துட்டு நம்ம டாட்லாம் பிடிச்சோன்னே பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் இல்லையா, அந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சஸ் கண்டிப்பாக கீழே மார்க் பண்ணி தான் கட்டிங் பண்ணணும். ஓகேவா? இப்போ டோட்டலாக நமக்கு இப்போ அந்த 1/2 இன்ச்சு சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு கரெக்டாக வந்துட்டு அந்த ஒரு 13 இன்ச்சஸ் வந்துட்டு கரெக்டாக வரும். இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு சைடில் நான் எழுதி கவுண்ட் பண்ணியே காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுடைய அளவு ப்ளவுஸுடைய ஹைட்டை நீங்கள் கரெக்டாக கணக்கிட்டு நீங்கள் வந்துட்டு கட்டிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு நிப்பிள் பாயிண்டுடைய ஹைட்டு 10 இன்ச்சு, சென்டர் டாட்டுடைய உயரம் வந்துட்டு நமக்கு 2 இன்ச்சஸ். அதுக்கப்புறம் ஷோல்டர் பிடிச்சி தைக்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மொத்தம் டோட்டலாக நமக்கு 13 இன்ச்சஸ் வந்திருக்கு. இந்த மெத்தடில் நீங்கள் எப்போதுமே நீங்கள் ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட்டை நீங்கள் மார்க்கிங் பண்ண போகும்போது கரெக்டாக வந்துட்டு கவுண்ட் பண்ணி அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம அளவு ப்ளவுஸில் இன்ஸ்டேப் வச்சுட்டு எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறது சொல்ல நான் டீட்டெயிலாக வந்துட்டு சொல்லியிருப்பேன். அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு யார் வேணாலும் மார்க்கிங் பண்ணி கட்டிங் பண்ணி தைக்கலாம். ஈஸியான மெத்தட் தான். ப்ளஸ் நீங்கள் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டேப் வச்சு நீங்கள் அளவுகள் எடுக்க போகும்போது உங்களுக்கு இன்னுமே ப்ளவுஸ் வந்துட்டு ஃபிட்டிங்காக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து ப்ளவுஸை வச்சு நான் எப்படி அளவு வந்துட்டு எப்படி எடுக்கிறதுன்னு சொன்னனோ இதே மாதிரி தான் ஒருத்தவங்களை நிற்க வச்சு நீங்கள் அளவு எடுத்து தைக்கணும் அப்படின்னா ஒரு ஆள் நிற்க வச்சு நான் சொன்ன மாதிரி நீங்கள் இன்ஸ்டேப்பை கொடுத்து நான் சொன்ன இடத்துல எல்லா இடத்தையும் நீங்கள் வச்சு மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளவுஸ் வந்துட்டு தாராளமாக கட்டிங் பண்ணி தைக்கலாம். நான் வந்துட்டு ப்ளவுஸ்லேயே வச்சு காமிச்சிருக்கேன். இந்த மெத்தடில் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே மெத்தடில் நீங்கள் ஒரு ஆளை நிற்க வச்சு அவங்க அளவு எடுத்து ப்ளவுஸ் தைக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னா இதே மெத்தடில் நீங்கள் அவங்களுக்கு ப்ளவுஸை அளவு எடுத்துகிட்டு தைச்சி பாருங்கள். இப்போ இன்னொரு தடவை நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. பேசிக் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டு முழு உயரம் 13 இன்ச்சஸ் ப்ளஸ் 1/2 இன்ச்சஸ் ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சஸ் வந்துட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்கு நம்ம சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா முழு உயரம் வந்து நம்ம சேர்த்தாச்சு. இப்போ கழுத்துடைய ஓப்பன் 2 இன்ச்சு, ஷோல்டர் 2 இன்ச்சஸ் ப்ளஸ் வந்துட்டு 1/2 இன்ச்சஸ் கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சஸ் வந்துட்டு ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு, ஆமுடைய உயரம் 7.25 இன்ச்சஸ், அதுக்கு ப்ளஸ் 1/2 இன்ச்சஸ் மேலே வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு பாடி சுற்றளவு, அதுக்கப்புறமேட்டு இடுப்பு சுற்றளவு, அதுக்கப்புறம் முன் கழுத்து உயரம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்க்கலாம். உங்களுடைய அளவு ப்ளவுஸை வச்சுட்டு நான் சொன்ன இந்த அளவுகள் எல்லாமே வந்துட்டு ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க. எழுதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் இன்ஸ்டேப் வச்சுட்டு மார்க் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி எல்லா அளவுகளுமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸில் நம்ம ப்ளவுஸ் கட்டிங் வந்துட்டு எப்படி பண்ணுறது சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? இன்றைக்கி நம்ம எப்படிலாம் அளவு எடுத்திருக்கோமோ ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் ஒரு நோட்டில் கண்டிப்பாக வந்துட்டு எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டால் தான் நாளைக்கு நீங்கள் கட்டிங் போட போகும்போது உங்கள் அளவுகளை வச்சு நீங்கள் அப்படியே ப்ளவுஸ் வந்துட்டு கட்டிங் போட்டு அந்த ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் அந்த கேள்விக்கெலாம் நான் பதில் சொல்கிறேன். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. அடுத்தடுத்து வந்துட்டு டைலரிங் கிளாஸில் ப்ளவுஸ் கட்டிங் தான் வந்துட்டு நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதனால தான் நான் ப்ளவுஸ் கட்டிங் டைரெக்டாக வந்துட்டு போயிட்டேன். எப்படி நம்ம வந்துட்டு பெடல் போடுறது, பாபின் கேஸ் போடுறது எல்லாமே வந்து நான் டீட்டெயிலாக வந்துட்டு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸ்டிச்சிங் வந்துட்டு எப்படி நம்ம தைக்கிறதும் வந்துட்டு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ ப்ளவுஸ் வந்துட்டு பேசிக் வந்துட்டு எல்லோரும் கேட்குறனால நான் ப்ளவுஸ் கட்டிங் வந்துட்டு போயிருக்கேன்.
அடுத்து என்ன கட்டிங் வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லுங்கள். ப்ளவுஸ் கிளாஸ் வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ் சுடிதார் போடலாமா என்னங்கிறதும் நீங்கள் வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.